இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா, பீட்டர் அண்ட் தி பெஞ்சமின். எபிசோட் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி, எபிசோட் 1 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. பார்த்துட்டு வாங்க. இப்போ எபிசோட் 1 சின்ன ரீகேப் சொல்கிறேன். அப்போதான் பார்க்காதவங்களுக்கு புரியும். பீட்டரோட அம்மா சமைக்க திங்ஸ் வாங்க டவுனுக்கு போகிறாங்க. அப்போது வீட்டில் இருந்த பசங்களாம் விளையாட காட்டுக்கு போனாங்க. அப்போது நம்ம நாட்டி பீட்டர் மட்டும் விவசாயி கார்டனுக்கு போய் அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் பறித்து சாப்பிட்றான். அப்போது பீட்டரை பார்த்த விவசாயி பீட்டரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அப்போது பீட்டர் ஐஸ் வாட்டரில் நனைஞ்சி கோல்டு பிடிச்சி ஒரு வழியாக விவசாயிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வரான். இப்போ வாங்க எபிசோட் 2 பார்க்கலாம். ஒரு நாள் காட்டில் பீட்டரோட அத்தை பையன் பெஞ்சமின் காட்டில் தனியாக விளையாடிட்டு இருக்கான். அப்போது காட்டுக்கு பக்கத்தில் இருக்க காய்கறி தோட்டத்தோட விவசாயியும் அவரோட மனைவியும் பக்கத்தில் இருக்க டவுனுக்கு குதிரை வண்டியில் போகிறாங்க. அதை பார்த்த பெஞ்சமின், இது தாண்டா கரெக்டான டைம் அந்த விவசாயி தோட்டத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு பீட்டரை கூப்பிட வேகமாக பீட்டர் வீட்டுக்கு ஓடிச்சு. பீட்டர் வீட்டுக்கு போன பெஞ்சமின் வீட்டுக்கு வெளியே இருந்து ஒரு பொந்தில் இருந்து பீட்டர் எங்கே இருக்கான்னு பார்த்துச்சு. அப்போது வீட்டில் ரோசி ஸ்வெட்டர் பின்னிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் பீட்டரோட சிஸ்டர்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த பெஞ்சமின், எல்லாரும் இருக்காங்க, ஆனால் இந்த பீட்டர் மட்டும் எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் வழி இருந்துச்சு. அது உள்ளே போய் பார்த்தா பீட்டர் நேற்று ஐஸ் வாட்டரில் நனைஞ்சதால உடம்புக்கு சரியில்லாமல் ஒரு பெட்ஷீட்டை போத்திக்கின்னு இருந்துச்சு. அதை பார்த்த பெஞ்சமின், ஏய் பீட்டர், என்னடா பண்ணுற தனியா அப்படின்னு கேட்டுச்சு. பீட்டர் உடனே நேற்று விவசாயி தோட்டத்துக்கு போனது, அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லுச்சு. அதை கேட்ட பெஞ்சமின், ஹேய் பீட்டர், உனக்கு ஒரு குட் நியூஸ். அந்த விவசாயியும் அவரோட மனைவியும் டவுனுக்கு போயிருக்காங்க. வாடா, நம்ம 2 பேரும் இப்போ அந்த கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. 2 பேரும் கார்டனுக்கு நடந்து போச்சிங்க. அப்போது 2 பேரும் கார்டன் உள்ள போகிறதுக்காக காம்பவுண்ட் செவுத்து மேலே ஏறிச்சிங்க. அந்த விவசாயி தோட்டத்தில் ஒரு சோளக்கொல்லை பொம்மைக்கு நம்ம பீட்டரோட ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிருப்பாரா. அதை பார்த்த பீட்டர், ஹேய் பெஞ்சமின், மை ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பொம்மை கிட்ட போச்சிங்க. அப்போது பீட்டர் அதோட ஷூவை கழட்டுச்சு. ஷூ ஃபுல்லாக ஒரே தண்ணி. அதை பார்த்த பெஞ்சமின் சிரிச்சிச்சு. அப்போது பீட்டர், நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுதுடா, அதான் இவ்வளோ ஈரமாக தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. ஷூவை போட்டுக்கிட்டு அப்புறம் ஜாக்கெட்டை எடுத்து போட்டுச்சு. ஜாக்கெட்டும் மழையில் நனைஞ்சி ஒரே ஈரமாக இருந்துச்சு. அப்போது பீட்டர், ஹேய் பெஞ்சமின், வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டுச்சு. நேற்று நடந்ததை நினச்சி பீட்டர் ரொம்ப பயந்து போய் பெஞ்சமினை கூட்டுச்சு. ஏய் பீட்டர், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், வாடா, இப்போ தான் அந்த விவசாயி இல்லையே, கொஞ்சம் ஆனியனை எடுத்துக்கின்னு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு போலாண்டா, ஏன்டா பயப்படுற அப்படின்னு சொல்லிச்சு. பீட்டரும் வேற வழி இல்லாமல் பெஞ்சமின் கூடயே போச்சு. அப்போது பெஞ்சமின் பீட்டரோடைய டவலை வாங்கி அதில் நிறைய ஆனியனை பிடுங்கி போட்டுச்சு. அப்போ பீட்டர், ஏய் பெஞ்சமின், வாடா, சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஏய் பீட்டர், பயப்படாதடா, நான் தான் இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை பிடுங்கி சாப்பிட்டாங்க. அப்போ பெஞ்சமின், ம் எம்மி அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போக கேட்டுக்கிட்ட போனாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பூனை படுத்துன்னு இருக்குமா. பூனையை பார்த்த 2 பேரும் பக்கத்தில் இருக்க கூட உள்ள உடனே ஓடி போய் மறைஞ்சிக்கிச்சுங்க. அப்போ அந்த பூனை நடந்து வந்து அந்த கூடை மேலேயே உக்காஞ்சிக்கிச்சு. கூட உள்ள வெங்காயத்துல இருந்து வர ஸ்மெல் தாங்க முடியாமல் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துக்க 1 மணி 2 மணி ஆச்சு, 2 மணி 3 ஆச்சு, அப்படியே 5 மணி ஆச்சு. 5 மணி நேரமாக அந்த பூனை அந்த கூடை மேலேயே உட்காந்துருந்துச்சு. வேற எங்கேயுமே எழுந்து போகவே இல்லை. அப்போது பெஞ்சமினோட அப்பா பெஞ்சமினை தேடிக்கின்னு வந்தார். அப்போது பூனை பெஞ்சமின் அப்பாவை பார்க்க பெஞ்சமின் அப்பா பூனையை பார்த்தாரு. அப்போது ஒரே கிக்கு. பூனை வேகமாக போய்
க்ரீன் ஹவுஸ் உள்ள விழுந்துச்சு. உடனே பெஞ்சமின் அப்பா க்ரீன் ஹவுஸை லாக் பண்ணிட்டு வந்து கூடையே எடுத்தாரு. அப்போ 2 பேரும் திரு திருன்னு முழிக்க 2 பேரையும் இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போனாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கார்டனுக்கு வந்த விவசாயி தோட்டத்துல நிறைய செடியெல்லாம் புடுங்கி போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டாரு. அப்போ பூனை கத்துற சத்தம் கேட்டு வந்து பார்த்தாரு. அதே நேரத்துல பீட்டர் வீட்டில் பீட்டரோட அம்மா பீட்டரை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்போ பீட்டரை பெஞ்சமின் அப்பா அவனோட வீட்டில் விட்டுட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. அப்போ ரோசி பீட்டரை கோவமா திட்டினாங்க. பீட்டர் நேற்று விவசாய தோட்டத்தில் விட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை திரும்ப எடுத்துன்னு வந்ததை பார்த்த ரோசி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியும் முடியுது. இதே மாதிரி ஸ்டோரியை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர் டு பை மோட் இ ஷாப்பிங். இந்த பை மோட் இ ஷாப்பிங்கில் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான தரத்தில் தராங்க. அதே மாதிரி மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தினமும் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் எதனா ப்ராடக்டை பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.